பிக் பாஸ் லைவ்ல கனியை இருமுறை எச்சரிக்கார் பிக் பாஸ். இந்த வாரம் நீ கேப்டன்சி நல்லா பண்ணிருமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட எதிர்ப்புகள் இருக்குது போல இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஆனா இதுல யாரு சூப்பர் டிலக்ஸ், யாரு பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்ன்றது எனக்கு தெரியல. ரூல் போட வேண்டியது சூப்பர் டிலக்ஸ், ஆனா பிக் பாஸ் வீட்டார் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு கேப்டனும் ஒத்து உழுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஏது அப்படிலாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை எல்லாருமே பாக்குறீங்க, ஆனா லைக் போடாம பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் இந்த வாரத்தோட கேப்டன் கனி அவர்களை பிக் பாஸ் வந்து பாராட்டி உங்களோட அபிஷியல் கடமை தொடங்குகிறதுன்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுல சில விஷயங்கள் சொல்றாரு. இந்த வீட்டுல நீங்க ரொம்ப ஆக்டிவா பாத்துக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இங்க தூங்கக்கூடாது, யாரையுமே தூங்க விடாம பாத்துக்கணும், நாய் குலைக்க கூடாது அப்படின்றதையும் சொல்றாரு. அதை தாண்டி உங்களுக்கு சொல்றேன், போன வாரம் என்னால சொல்ல முடியாத சில விஷயங்கள் இந்த வாரம் சொல்றேன். இரவு நேரங்களில் பல பேர் மைக்கை கைட்டி வச்சுட்டு பேசுறாங்க, மைக்கை மறைச்சி பேசுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்குது. அதையுமே நீங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை மோஸ்ட்லி என்டர்டைன்மெண்டா வச்சுக்குங்க அப்படின்ற ஒரு அறிவியை கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்ச உடனேயே அடுத்து ஒரு சிலரோட கண்டஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு பல்பையும் கொடுத்து விடுறாரு. பல்புனா மொக்கையா, நீங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கீங்க தெரியலடாடே எனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் விக்கெல்ஸோட காமெடி சீன்ஸ், காமெடி டைலாக், ஸ்கிட்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது நிறைய வேணும் இந்த வாரம். அடுத்து கானா வினோத் மற்றும் எஃப்ஜேவோட அந்த பாட்டு கச்சேரிகள் நான் தினமும் கேட்கணும். ஓனா ஒரிஜினல் சாங்ஸ், அதர் படத்தோட சாங்லாம் இல்லை, ஒரிஜினலா அவங்க தரப்புல அவங்க ஓனா எழுதி கம்போஸ் பண்றதெல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒண்ணு. அடுத்ததாக சபரி, பிரவீன்ராஜ் இவங்க ரெண்டு பேரோட ஸ்கிட்டு, அவங்களோட வெரைட்டியை நான் பார்க்கணும், வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸை காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து திவாகர் எழுத வச்சு, திவாகருக்கு சொல்லவே வேணாம், அவருடைய எனர்ஜிலாம் இருக்கு, இவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னடா என்ன பாக்குறீங்க, நான் மற்றவங்களாம் ஏதாவது சொல்லுவாரான்னு எதிர்பார்க்குறீங்கன்னு, மற்றவங்க வீட்டில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் பண்ணல, ஏதாவது பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பல்பு கொடுத்துட்டாரு பல பேர். இதில் பிக் பாஸுக்கு தேவையானது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? 1 2 3 4 5 6 பேரை மட்டும் சொல்லியிருக்காரு. மற்றவங்களாம் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, என்ன டேலண்ட்டை காட்டுறீங்க, என்ன ஷோகேஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரில, அந்த அளவுக்கு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காரி துப்பாத குறையா துப்பி இருக்காரு பிக் பாஸ் அப்படின்றதான் நான் பார்த்தேன். ஸோ இந்த வாரம் முழுக்க உங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுங்க, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ற ரீல பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அது உருப்புடுற வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து கேப்டனுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நீங்க பார்த்து தன்னிச்சையா முடிவெடுங்க, எதா இருந்தாலும் நீங்க முடிவெடுங்க, தப்பா இருந்தாலும் அப்பதான் சரி பண்ண முடியும், யாரு கேட்டும் முடிவெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களோட ரூம்ல அந்த இது மாத்திங்க, எதை அந்த ராஃப் போட்டோ வைக்கணும்ன்ற மாதிரி போட்டோ வைக்க சொல்லியாச்சு. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா, கேப்டன் ரூம்ல கேப்டன் மட்டும் தானே போக முடியும், அந்த ரூலையும் மாத்துறேன். ஸோ கேப்டன் ரூமின் விதிமுறைகளையும் நான் மாற்றுகிறேன்ற மாதிரி பிக் பாஸ் மாத்தி, ஸோ கேப்டன் ரூமுக்குள்ள யார் வேணாலும் போகலாம் அப்படின்ற ரூல்ஸையும் அலோவ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தனியா போய் அந்த ரூம்ல உட்காந்து பேசுறதுக்கும் பல பேருக்கு வசதியா இருக்கும் போல இருக்கு. அதுக்கு பிக் பாஸே வழி அமைச்சு விட்டுருக்காரு. நல்லா இருக்கு பிக் பாஸ், சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து கனி வந்து இதுலதான் எனக்கு ஒரு கொஷின் மக்களே, இதுல சூப்பர் டிலக்ஸ் ரூல்ஸை போடணுமா இல்ல பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் ரூல்ஸை போடணுமான்னு தெரியல. பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் என்ன சொல்றாங்க, கிச்சனுக்குள்ள வரக்கூடாது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் ரூலை போடுறானுங்க. அடுத்து பாத்திரங்களை தொடக்கூடாது, வெசலை தொடக்கூடாதுன்னு ஒரு ரூலை போடுறானுங்க. இதெல்லாம் யார் போடணும்னு எனக்கு தெரியல. பேசிக்கலி பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் தான் ரூலை போட்டு வேலை வாங்கணும். ஆனா இவனுங்க என்னடான்னா பிக் பாஸ் வீட்டார் ரூலை போட்டு சூப்பர் டிலக்ஸை பண்ணக்கூடாதுன்றானுங்க. இதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. அது சூப்பர் டிலக்ஸ் விடவே கூடாது. முதல்ல ரூல் நாங்க போடணும், நீ என்ன போறது, இதுல கேப்டன் வேணா துணியா இருந்து இல்ல ரூல நாங்க போறோம். இதுல விஜேஎஸ் கிட்ட வந்து கேட்டா கேப்டன் ஃபாலோ த கேப்டன் ஆர்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. சார் இதுல ஒரு தெளிவான கிளாரிட்டியும் புரிதலும் கொடுக்கணும். அந்த புரிதலும் கிளாரிட்டியும் கொடுக்காத வரையும் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே போகுது. ஸோ பேசிக்காவே சூப்பர் டிலக்ஸ் தான் ரூலை போடணும், பிக் பாஸ் விட்டர் ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரூல். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, வேலை வாங்குறது சூப்பர் டிலக்ஸ்ன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த வேலைக்கான டீமை பிரிக்கிறது யாரா இருக்கணும், சூப்பர் டிலக்ஸ் தானே இருக்கும். கேப்டன் வந்து பிரிச்சு விட்டுருவாரா டீமை, அதை அவங்க வேலை வாங்குறது எந்த லாஜிக்னு எனக்கு தெரியல. அவங்களே டீமை பிரிச்சு அவங்களே வேலை வாங்குற மாதிரி இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். அதையும் இங்க நடக்க மாட்டேங்குது. டோட்டல் கான்ட்ராஸ்டா இந்த ஒரு ஆங்கிளுமே இடிக்குது. ஸோ அதுல கிச்சன் டீம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 டீமை பிரிச்சிருக்காங்க கனி. அதுல கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ், கெமி, அதுல கெமி கேப்டன். ஓகே, அடுத்ததா வெஷல் வாஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே மற்றும் எஃப்ஜேல துஷார் மற்றும் கமருதீன், அதுல துஷார் கேப்டன்.
அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங்ல வந்து விக்கல்ஸ் கேப்டன், விக்கல்ஸ் கூட பாத்தீங்கன்னா அரோரா மற்றும் எஃப்ஜே. பாத்ரூம் கிளீனிங்ல சபரி கேப்டன், கலையரசன் அசிஸ்டன்ட். கலை வந்து அந்த கட்டிங், வெஜிடபிள் கட்டிங்லயும் சமையல வேலை செய்வார் அப்படின்றது தான் பாயிண்ட். இது டீமோட இது. இன்னொரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ்ல யார் வேலை செய்யணும்னா சபரி மற்றும் எஃப்ஜே சூப்பர் டீலக்ஸோட கிளீனிங் வேலை போனோன்ற மாதிரி முடிவு எடுத்து முடிச்சாச்சு. இதுல 2 இடத்துல ஒரு லீடரை போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வேக்கப் சாங், ஐ மீன் அலாரம் அடிச்ச 30 நிமிஷம் கழிச்சு பிக் பாஸ் வீட்டாருக்கு வெளியே வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் வெளியே வந்துடணும். ஸோ வெளியே வந்து கிச்சன் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்கறது இவங்களோட வேலை. 45 நிமிஷத்துல வந்துடணும். அதோட பொறுப்பு லீடர் யாருன்னா சுபிக்ஷாமா. இந்த சைடு 2 வீட்டு சைட்லயும் பல பிரச்சனைகள் நடக்கும். அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு நடுநிலைமையாக இருக்கிறதுக்காக நாங்க விக்ரம போட்டிருக்கோம். விக்ரமையா நடுநிலைமையா இருப்பாருன்னு போட்டிருக்கீங்கன்னு தெரியல. 2 பிரச்சனையும் ஈக்குவலா பார்த்து ஒரு தீர்வு கொடுப்பாரு. ஏதோ அதனால விக்ரம் பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி கேப்டன் என்னதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சா? அடுத்ததா பார்வதி, நான் சும்மா விட்டுருவோம், நான் கனியோட கேப்டன்சிய என்னால நினைக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணியே அவன்ற மாதிரி. முதல்ல எனக்கு இன்னொரு டவுட், நீங்க போன வாரம் வந்து நிறைய காய்கறி எங்களோட கிராசரிஸ் எல்லாம் சேர்த்து சமைக்கணும்னு போயிட்டீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க ஸ்டார்டிங்ல பண்ணி கொடுத்துருவோம் உங்களோட லக்ஸரி ஃபுட் எல்லாம், ஆனா போக போக கடைசியில கம்மியாகிற மாதிரி இருந்தா நாங்க கிச்சன் டீம் சொல்றதை நீங்க கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. ஓகே, அப்ப என்ன சொல்லிட்டாங்க பார்வதி, நாங்க இந்த வாட்டி ஒன்னா சேர்ந்து தான் நாங்க டிஷ் முடிவு பண்ணி சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க, மாத்தி மாத்தி சொன்னாதான் நாங்க தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கனி என்ன சொல்லிட்டாங்க, அக்ரி பண்ணி ஏத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நைட்டு 10 மணிக்கு மேல யாரும் கிச்சன் பக்கம் வரக்கூடாதான். அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் டீம் மட்டும் தான் கிச்சன் டீம்ல வேலை பார்க்கணுமா, வெஷல் டீம் வெஷல்ல வேலை பார்க்கணும், பாத்ரூம் டீம் அந்தந்த டீம்ல தான் வேலை பார்க்கணும், எவனும் ஹெல்பிங் கூட வரக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டிருக்காங்க. ஆனா அந்த ரூல்ஸை பிரேக் பண்றவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றதையும் ஒரு பக்கம் பார்வதி கேட்கறாங்க. ஸோ நிறைய சம்பவங்கள் சண்டைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த வெசல சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரவீன்ராஜ் சொன்னாரு. அப்போ ஒரு பாயிண்ட் கேட்டாங்க வியானா, தரமான பாயிண்ட் என்னன்னா, சார் நாங்க சூப்பர் டீலக்ஸ், நாங்க தான் ரூல்ஸை போடணும், நீங்க என்ன எங்களுக்கு ரூல்ஸை போட்டு நீங்க கிச்சன்ல வரக்கூடாது வெசல தொடக்கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவுல மைக்கு போடாததுக்கு பனிஷ்மெண்ட், என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்ற டிஸ்கஷன் எல்லாம் பேசும்போது, மைக்கு போடல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா 15 தோப்பு கரணும், இல்ல மைக்கை நீங்க மறைச்சு வச்சு பேசுறீங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா 50 தோப்பு கரணும், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி போடணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் வருது. ஸோ இதுல நிறைய கான்ஃபிளிக்ட், ஏகப்பட்ட ரூல்ஸ் மேல. நான் சொன்னதே கம்மி மக்களே, இதுல இன்னும் அதுக்கு மேல ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாமே இருக்கு. இதுல குறிப்பா அந்தந்த டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் பண்ணா அவங்களுக்கு சில சலுகைகளோ சில பாராட்டுகளோ இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி வீட்டை நல்லபடியா வழி நடத்திட்டு போகணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ மொதல் இம்ப்ரெஷனே பிக் பாஸ் பாராட்டி இருப்பார். அதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். லைவ்ல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அங்கே பார்க்க முடியல. ஸோ பிக் பாஸ் பாராட்டி புகழ்ந்து கனிக்கு வந்து கொடுப்பார். ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தானே பிக் பாஸோட பாராட்டுகள் எப்படி இருக்கும்ன்றது. பார்ப்போம், போக போக கனிக்கு வந்து ஒரு பயங்கரமான பாராட்டுகளும் இது வர்றதுக்கான முயற்சியில் தான் அவங்களும் இருப்பாங்க. பட் எனக்கு ஸ்லைட்டா எனக்கு இடிக்குது, போக போக பார்த்தா தான் தெரியும். பை கைஸ்.